இங்கே சேகர்பாபு மாதிரி ஆட்கள்லாம் அண்ணா சேகர்பாபுலாம் என்ன பண்ணாங்க, அவங்க வெற்றிக்கு பாடுபட்டாங்களே தவிர முதலமைச்சர் வெற்றி பெறணும்னு சொல்லி சேகர்பாபு அண்ணனும் பாடுபடலை, அவர் புள்ள உதயநிதியும் பாடுபடலை. ரெண்டு பேருமே அப்பாவை கண்டுக்கல. அப்பான்னு சொல்லி கட்சியில் ரெண்டு பேருமே அப்பா தொகுதியை கண்டுக்கவில்லை. அதை விட முக்கியமான அவர் தோல்விக்கு முக்கியமான காரணம் அரசு இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை. அவங்க சொந்தம் பந்தம், அவங்க ஒய்ஃபு துர்கா ஸ்டாலின், அவங்க மாப்பிள்ளை சபரீசன், அவர் பையன் முருகானந்தம், விஜயச்சந்திரன், இந்த 5 பேர் தான் அவங்கள ஒழிச்சார். ஸ்டாலினை ஒழிச்சுது சும்மா காலையில் போட்டு மேக்கப் போட்டு ஒரு ரிப்பனை கட் பண்ணி அதை கட் பண்ணுறது, இவனா ஒரு மாதிரி பொழியுது மண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அது இல்லாமல் இந்த எலெக்ஷனில் எடப்பாடி தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எந்த மந்திரியை எதிர்த்தோம், திமுக மந்திரியை எதிர்த்து அண்ணா திமுகவே நிறுத்தல. பிரதான கட்சி அமைச்சரை எதிர்த்து முன்னாள் மந்திரிகளை நிறுத்தணுமா இல்லையா? அங்கெல்லாம் கூட்டணி கூட்டார் யாரு? எடப்பாடி. அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் பண்ணாங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு விஜய் ஷேக்கே பண்ண முடியாது. அண்ணன் ஸ்டாலினுடைய வருத்தத்தோடு பார்க்குறேன். விஜய்க்கு அதே நேரத்தில் வாழ்த்தும் சொல்கிறேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் தவந்து வந்த அந்த குட்டி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்குறேன். அவர் மக்கள் மத்தியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஏற்றுக்கிறேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு. யார் சிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தமிழ்நாட்டிலேயே எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு நடத்தினாங்க. ரியல் ஒன் மட்டும்தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து 6 மாதம் முன்னாடியிலேருந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம். எடப்பாடியார் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். சீமானோடு தான் அவர் போட்டி போடுவாரே தவிர ஒருபொழுதும் திமுகவுடன் போட்டி போட மாட்டார். அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம். தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அது விஜயம் பல முறை அழுத்தி சொன்னார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார்னு சொன்னோம். அதுபோல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 37 தொகுதி இன்னும் தாண்டலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் கழிச்சிங்கன்னா தனிப்பட்ட முறையில் 37லேருந்து 40க்குள்ளே தான் அவங்களுடைய வெற்றி அடங்கிடும் இல்லையா? 55 இருக்காங்க, ஒரு 15 பேர் கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்க பாமக எல்லாம். அதனால் ரொம்ப அதிமுகவின் வீழ்ச்சிக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய அணுகுமுறை மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அண்ணன் எடப்பாடியார் தூக்கி எறியப்படுவார். பொதுச் செயலாளர் தூக்கி எறியப்படுறது இருக்கட்டும், இங்க தலைவரே தோத்துட்டாரு. இங்கே சேகர்பாபு மாதிரி ஆட்கள்லாம் சேகர்பாபுலாம் என்ன பண்ணாங்க, அவங்க வெற்றிக்கு பாடுபட்டாங்களே தவிர முதலமைச்சர் வெற்றி பெறணும்னு சொல்லி சேகர்பாபு அண்ணனும் பாடுபடலை, அவர் புள்ள உதயநிதியும் பாடுபடலை. உதயநிதி ஜெயிச்சதே லாஸ்ட் மினிட்ல ஏதோ அடிச்சு வந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே அப்பாவை கண்டுக்கல. அப்பான்னு சொல்லி கட்சியில் ரெண்டு பேருமே அப்பா தொகுதியை கண்டுக்கவில்லை. அதை விட முக்கியமான அவர் தோல்விக்கு முக்கியமான காரணம் அரசு இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை. அங்கே கொளத்தூர் தொகுதியை அவர் இந்த வாட்டி சாய்ஸ் பண்ணதே தப்பு. அவருக்கு அந்த தொகுதியை சாய்ஸ் பண்ணதே தப்பு. ஏன்னா அரசு ஊழியர்கள் அதிகப்படியான ஊழியர்கள் இருக்கிற ஒரு தொகுதி. தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்ஜிஓவாக இருக்கட்டும் அதிகமான ஒரு தொகுதி எதுனா கொளத்தூர் தொகுதி. அதனால தான் ஒரு 1000 விளக்கு தொகுதி தளபதி ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு மாறினார். அரசு ஊழியர்கள்லாம் நம்மளுக்கு அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு. ஆனால் அதே அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டம் ஜாக்டோச்சியோ இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி இவங்க நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், தளபதி அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்க தவறான தகவலை உதயச்சந்திரன் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளும் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் மாதிரி தவறான இந்த ஐஏஎஸ் அதிகாரியினுடைய அணுகுமுறை தான் காரணமே தவிர இந்த ஆட்சி தோற்றத்துக்கு முழு பொறுப்பு காவல்துறையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் ஐஏஎஸ் அதிகாரி தான் காரணம். ஆனால் சார், இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் தோற்கிறது, பொதுச் செயலாளர் தோற்கிறதுங்கிறது திமுகவில் ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி அண்ணா, கான்பழகன் இவங்கெல்லாம் தோற்றுருக்காங்களே தவிர கலைஞர் அவர்கள் தோற்றதே கிடையாது. கலைஞர் அவர்களே HP அண்டே கிட்ட 400 ஓட்டில் புரட்சி தலைவர் விட்டு கொடுந்தானு விட்டு கொடுத்தாரு.
அண்ணா நகரில் கலைஞர் நிற்கும்போது ஆனா பொதுவா அது வெற்றி அப்படிங்கிற இடத்துல டிக்ளேர் பண்ண புரட்சித் தலைவர் வந்து பெருந்தன்மையோட HVNDயை கையை பூச்சி எழுத்துட்டார். இல்லைன்னா அன்னைக்கு கலைஞர் ஐயா தோத்தது உண்மைதான். ஆனா பொதுவா பார்க்கும்போது அது வெற்றி. அது வெற்றி. ஆனா இப்ப தோல்வி. புரட்சித் தலைவர் பெருந்தன்மை என் தலைவர் தோக்கக்கூடாது கலைஞர் நினைச்சாரு. யாரு எனக்கு தலைவர் அவர் அப்படின்னாரு. அதனால HVND கிட்ட வந்து இன்னைக்கு HVND 100 வயசு கடந்து அவர் உயிரோட தான் இருக்காரு. அந்த ரகசியம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கலைஞர் உண்மையிலேயே தோத்தாரு அது அந்த எலெக்ஷன்ல. அதில் HVND கிட்ட அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் அவர் திரும்ப பின்னால் அவரை ஆக்கி மந்திரி ஆக்கினார் HVND. இது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி. அதாவது இந்த எலெக்ஷனில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஃபார்முலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபவுண்டர் புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி காலமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதியவர்களுக்கு 75% சீட்டு தருவாங்க. புதியவருக்கு தான். பழையவங்களுக்கு 25% மேலே தரமாட்டாங்க. ஆனால் எடப்பாடி ஐயா வந்து அந்த ஃபார்முலாவே மறைச்சிட்டாரான்னு தெரியாது. அது இல்லாமல் அண்ணா இப்போ எப்படி தாவேக்கால கேன் போடுறவன், டீ கடை நடத்துகிறவன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன், தண்ணி கேன் போடுறவன், இவனுங்களாம் தானே நீ கேண்டிடேட்டாக இருக்கான் சாமான். அண்ணா எடப்பாடியார் மினிமம் நீ 10 கோடி கட்டினா தான் காமிச்சாதான் உன் அக்கௌண்ட்டில் சீட்டுன்னு சொல்லி அறிவிச்சார். அதனால தான் நீங்கள் அதிமுக இன்றைக்கி தோல்வியோடு படுதோல்வி. இது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வரலாற்றிலே இப்படி ஒரு தோல்வியை நம்ம சந்தித்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு படுதோல்வி பிரதான திமுகவோட தோப்போம். ஒரு சாதாரண ஒரு 3வது ஒரு வருஷம் கூட ஆகல அந்த கட்சி தோன்றி இன்னைக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இந்த 2 கட்சி திராவிட கட்சி இனிமேல் ஒழிஞ்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை விட்டு ஒரு திராவிட கட்சியை ஸ்வீப் பண்ணி தூக்கி எடுத்து நரேந்திர மோடி ஐயாவும் அமித்ஷாவோட பிளான் என்னன்னா அவங்களுக்கு மீண்டும் ஸ்டாலின் வரக்கூடாது தான். ஸ்டாலினே வரல, எம்எல்ஏவா வரல. ரொம்ப சந்தோஷம். முழு ஆதரவு தான் யாரு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். யாருக்கு? விஜய்க்கு. அவர் என்ன கேட்கறாலும் பண்ணி கொடுறான்னு கவர்னர் சொல்லிட்டான். உள்துறை அவர் எல்லா வசதியும் பண்ணி கொடு, எதுவும் கெடுக்காது, அவர் ஃப்ரீயை விடு. நம்மளுக்கு தேவை ஸ்டாலின் வரக்கூடாது. ஸ்டாலின் வந்தால் மீண்டும் 2029 நரேந்திர மோடி டெல்லியில் ஆட்சியில் உட்கார முடியாது பிரைம் மினிஸ்டர்ன்றது அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி ஒழிச்சாலும் பரவாயில்ல, எடப்பாடி ஒழிக்கலாம் பரவாயில்ல, ஸ்டாலினை ஒழிச்சிட்டாங்கன்றது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அவங்களுடைய நோக்கம் ரெடி. ஒன்று வெஸ்ட் பெங்கால் ஜெயிக்கணும், ஜெயிச்சிட்டாங்க. அசாம் ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. அவங்க அஜந்தா வெற்றி தானே. சார், இப்போ இந்த தோல்வி ஸ்டாலின் அவர்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக தான் பாதிப்பை கொடுக்கும். ஒரே ஒரு விஷயங்க, அவரை அவங்க சொந்தம் பந்தம், அவங்க ஒய்ஃபு துர்கா ஸ்டாலின், அவங்க மாப்பிள்ளை சபரீசன், அவர் பையன் முருகானந்தம், உதயச்சந்திரன், இந்த 5 பேர் தான் அவங்கள ஒழிச்சார். ஸ்டாலினை ஒழிச்சது சும்மா காலையில் போட்டு மேக்கப் போட்டு ஒரு ரிப்பனை கட் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது, வானம் உண்மை முன்மாதிரி பொழியுது மண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி கடைசி வரைக்கும் கலவரத்தை கலவரமே இல்லாத எங்கேயுமே அதிமுக தமிழ்நாட்டு இந்த எலெக்ஷனில் பார்த்துக்கிறீங்க, அதிமுககாரன் திமுக வச்சான், இல்லை திமுககாரன் அதிமுககாரன் மண்டையாக உடைச்சான், எங்கேயுமே கிடையாது. இவங்களுக்குள்ள எந்த தகராறுமே கிடையாது. துறைமுக மாவட்டத்துலேருந்து சரி கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் துறைமுகம் தொகுதியிலேருந்து பாருங்கள் எல்லாம் தாவேகாரன் தான் சண்டையை போட்டான், சொக்காயை தான் சேகர்பாபு அடிக்க போனான். அவங்களுக்கே தெரியாமல் வளர்த்து விட்ருக்காங்க. அது இல்லாமல் இந்த எலெக்ஷனில் எடப்பாடி தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா எந்த மந்திரியை எதிர்த்தோம், திமுக மந்திரியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் நிறுத்தலை. அது ஒரு மைனஸ். பிரதான கட்சி அமைச்சரை எதிர்த்து முன்னாள் மந்திரிகளை நிறுத்தணுமா இல்லையா? அங்கெல்லாம் கூட்டணி கூட்டார் யார்? எடப்பாடி. அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் பண்ணாங்க. சார், இப்போ திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களே நிறைய இடத்துல பின்னடைவு அப்படிங்கிற வந்து அதுதாங்க இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு விட்டதுனால இவங்க யாரும் அந்த இடத்துலலாம் வந்து தாவேகாரன் அடிச்சான். திமுக மந்திரிக்கு மா சுப்பிரமணியம் கூட்டணி கட்சி செந்தமன் கொடுத்தாங்க. செந்தமன் கொடுத்தா அவர் தான் ஜெயிக்க போகிறாரா? அங்கே யார் நிற்கணும்? மா சுப்பிரமணியன் ஜெயிக்கணும்னா யார் நிற்கணும்? அதிமுக சைதுதோரசாமி நிற்கணும் மீண்டும், இல்லை கடும்பாடி நிற்கணும். இது மாதிரி பவர்ஃபுல்லான ஆள் தான் நிற்கணும். 10,000 ஓட்டு கூட வாங்க செந்தமன் நின்று என்ன ஜெயிச்சிருவேன்? காசு கொடுத்தா செலவே பண்ண மாட்டார் அவர். யார்? செந்தமன். அக்களை சுற்றி பையில் வச்சு எடுத்து போயிடுவார். அவர்கிட்ட போய் தொகுதி குத்திங்கன்னா என்ன ஆகும்? பல முறை சொல்லிட்டேன் அந்த எடப்பாடிக்கு. அதனால் தெரிஞ்சு செய்தோம்னா தெரியாமல் செய்தார். யோ சத்யா டிநகர் சத்யா சீட்டு கொடுக்காதியா, என்ன விருகை ரவி சீட்டு கொடுக்காதியா, இவங்கெல்லாம் இருந்துட்டானுங்க எம்எல்ஏவா, எல்லாம் கெட்ட பேரியா, ஜெயிக்க மாட்டானுயா. மெட்ராஸில் ஒரு மாவட்ட செயலரோ ஜெயிக்க மாட்டாங்க 5 பேரில். தாவேகா பக்கம் வந்துருச்சு. காரணம் நான் மாவட்ட செயலரோட செயல்பாடு எல்லாம் கட்டிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் சேகர்பாபு கூட அட்ஜஸ்ட்மெண்ட். சார், ராயபுரத்தில் டெபாசிட் கூட வாங்காமல் ஜெயக்குமார் அவர்கள் போனதுக்கு என்ன காரணம்? அவன் வாய் தான் காரணம். அவன் வாய் இது பாரு, ஜெயக்குமார் வாய் தான் காரணம். கீக்க வேண்டியதானே சொந்த மண், அந்த மண்ணில் போய் அவன் வாயால் தான் இந்த கட்சியை உருப்படாமல் போனது காரணம். எடப்பாடி மட்டும் காரணம் இல்லை, அந்த குதிரை ஜெயக்குமாரோட
சொந்த தொகுதியில் இத்தனை வருஷம் இந்த 30-40 வருஷம் இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியலன்னா எதுக்கு பேசுகிறேன் நீ மீடியாவில் வந்து 100 வாட்டி நான் சொல்கிறேன்ல கட்சிக்காரன் தானே நான் அதிமுக தானே ஓட்டு போட்டு வந்து உட்காந்துக்கிறேன் ஜெயிக்க மாட்டேங்கிறாடே இந்த தப்பு தான் சரி பண்ணுறேன் நான் சரி பண்ணுறேன்னு சொன்னால் என் வாயம் மூடுறானுங்களே தவிர இவனுக்கு தப்பு சரியே பண்ணல. செங்கோட்டையான போகிறாளா கட்சியெல்லாம் ஒன்றாகுன்னு சொன்னார்ல ஆக்கிக்கணுமா இல்லையா? அங்கேயே வார்னிங் செயல் இப்போ குங்குமத்தில் ஜெயிச்சியா நீ மற்றெல்லாம் முடியா உன் கோட்டை என்னல்ல அந்த கோட்டையில் ஏன் ஓட்டை ஊற்றுது? கோயம்புத்தூரில் 10க்கு 10 நின்று ஜெயிச்சாங்கல்ல இந்த வாட்டி 4 தொகுதி தூரம் உங்களால் ஜெயிக்க முடியல. கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடிஞ்சுதா கேட்குறேன். ஈரோடு ஜெயிக்க முடிஞ்சுதா? கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிக்க முடிஞ்சுதா? ஈரோடு கிழக்கு ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சியா? உன் சொந்தம் இல்லை கவுண்டர் பெல்ட் உன் கவுண்டரை உன்னை ஏற்றுக்கலையா? உன் சமுதாயமே உன்னை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் இங்கே தென் மாவட்டத்தில் நீ டிடிவி மட்டும் ஒன்றா சேர்ந்துட்டா மொத்த முக்குளத்தில் உனக்கு ஓட்டு போட்டுருவானா? ஏன் போடல இந்த வாட்டி? அண்ணா திமுக தீராத பகையை உண்டு பண்ணிட்டே நீ யாருக்கிட்ட முக்குளத்தூர் ஓட்டு வாங்கிக்கிட்ட அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினேன். திமுக அமைச்சர்களும் பெரிய லெவலில் வரல. எங்கள் திமுக அமைச்சர் வரலன்னா அதிகாரி ஆட்சி நடந்ததுங்க. மக்களாட்சி கலைஞர் ஐயா மாதிரி மக்களாட்சி நடத்தலைங்க ஒரு தளபதி ஸ்டாலின். கவர்னர் ஆட்சி நடத்தினார் தளபதி ஸ்டாலின். இப்போ உதயச்சந்திரன் இருப்பாரா? இந்த கவர்மெண்ட்டில் போய் நேரம் விஜய்க்கு போய் துண்டு போட போயிருப்பார் அவர். ஓகே இதெல்லாம் ஆமாம் முருகானந்தன் நிற்பார் அவங்க கூட சீஃப் செக்ரட்டரி நேரம் ஓடி அங்கே நின்று இருப்பாங்க. கரெக்டா? 2 நாள் முன்னாடி போய் எடப்பாடியெல்லாம் ரகசியமாக பார்த்தாங்க. அது வேறு விஷயம். நான் அது கூட சொல்ல அந்த ஆள் அரசியல்வாதி ரைட்டு. சினிமாக்காரன் பின்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அன்னிலேருந்து இன்னும் ஒரே வார்த்தை சொல்கிறோம். விஜய்க்கு ஓட்டு இருக்குது அது ரேடார்லேயே வரல ரேடார்லேயே உங்களால் கணிக்கல. இந்த 10 மீடியாங்களுக்கு கேட்குற கேள்வி இப்படி பொய்யா எழுதுறீங்க? கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே விஜய் இங்கே 2 சீட்டு வரும் இல்லை அது கூட வராது 1 வரும். எப்படி சொன்னீங்க? அதில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி செங்கோட்டையனுடைய சொந்தக்காரர் தங்கத்தங்க 2 பேரும் சொந்தக்காரர். அக்கா தங்கச்சி கட்டியிருக்காங்க. அவர் மட்டும் தான் கரெக்டாக கருத்து கணிப்பு சொன்னார். அப்புறம் 2 யார் சொல்கிறேன் அவர் இன்னொன்று மணி அண்ணன் மூத்த பத்திரிகையாளர். விஜய் குறைச்சி மதிப்பிடுறீங்க பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்து சொல்லிட்டே வந்தவர் யார்? மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன். அப்புறம் நம்ம ஆவின் வைத்தியநாதன். இந்த 3 பேர் தான் விஜய் ஜெயிப்பான். போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி தவிர அதில் அண்ணா திமுக இந்த ரேடார்லேயே இல்லை உள்ளேயே வரலாம். அவன் எடப்பாடி ஜெயிக்க மாட்டான் 50 தாண்ட மாட்டான்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே வந்தோம். கடந்த 6 மாதமாக இதை பதிவு பண்ணிகிட்டே வரோம். ரயில் ஒன்றும் இல்லை பண்ணமா இல்லையா? சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளை பைத்தியக்காரன்றது. மெஜாரிட்டி கிடைக்குமா சார் டிவிகேவுக்கு? ஏங்க இதுக்குன்னா தனி மெஜாரிட்டி வந்துருச்சு. 100 தாண்டிடுச்சு. 110 கிட்ட இருக்காங்க. 110 கூட வச்சுங்க. நீங்கள் 100 வச்சுக்கங்க. மிச்சம் 18 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக பாமக ஆதரவு கொடுப்பான். காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க போகிறான். இல்லை அது நிலச்சி நிற்குமா 5 வருஷத்துக்கு? 100% நிற்கும். இன்னும் 15 வருஷத்துக்கு விஜய் ஷேக்கே பண்ண முடியாது. நீங்கள் மோடி மாதிரி இல்லைங்க அவர் கொடுத்த சீட்டு கொடுத்தலாம் யார் பாருங்க. எடப்பாடி 10 கோடி மினிமம் பேலன்ஸ் காட்டுறவனுக்கு தான் பணம் வச்சுருந்தா தான் உனக்கு சீட்டுன்ட்டார். 10 கோடி எடுத்து காட்டு கேஷா. அப்படி கிடையாது விஜய்கிட்ட. தண்ணி கேன் போடுறவன் டீ விற்கிறவன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் சாமானிய கேன். நீ எப்படி பணம் வாங்காமல் சீட்டு கொடுத்தான் அவன் போய் மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க போகிறது இல்லை. நீ பணம் வாங்கினு 10 கோடி வாங்கி சீட்டு கொடுத்தா எப்படி ஜெயிப்பான்? 10 கோடி செலவு பண்ண 20 கோடி சம்பாதிக்க தானே பார்ப்பான். அதில் கடைசி நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் செங்கோட்டையானோட கோபிலாம் போய் தாறுமாறாக பேசுந்து ஒருமையில் பேசுந்து ஒரு சீனியர் லீடர் 53 வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கிட்ட என்ன சொன்னாங்க? அவரை பற்றி கேள்வி இருந்தவரை விட்டுருங்க. அதிமுகவோட அவர் ஒரு தூணாக இருந்தார். அவரை பற்றி நான் பேச விரும்பணுன்னு கூட சொல்லிட்டு போ. மரியாதை இல்லாமல் பேசுறது. இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்களும் வாஷ் அவுட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியும். இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? கல்லர்கள், முக்குளத்தோர், மறவர்கள், மம்பளத்தார்கள் இவர்களுக்கு ஓட்டு போடல. முக்குளத்தோர் ஓட்டு டோட்டலாக காலி போவோம். அது எப்பவுமே முக்குளத்தோர் ஓட்டு. நாங்கள் கூட அடிக்கடி தேவரங்களை பார்த்தா கேட்போம். நான் விளையாட கேட்பேன். என்ன கிரீன் கார்டு ஓடுறாடா நீங்களா? இது என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை அண்ணா தேவர் முன்னேற்ற கழகமான்னு கிண்டல் போடுவேன் நான். எப்போ பார்த்தாலும் நீங்களே பின்னாடி இருவீங்க ஆனால் முன்னாடி போய் நின்றுறீங்க முன்வரிசையில். நாங்களாம் இவ்வளோ நாள் காலகாலமாக என்னடா பண்ணணும் கேட்போம். அப்படி இருந்தது. அதாவது அதிமுகவும் திராவிட முன்னேற்றமா தேவர் முன்னேற்ற கழகமானு விரு தெரியாமல் இருந்த அந்த கட்சி இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தோர்கள் அந்த கல்லர், மறவர், அகமுடியார் எல்லாரையும் புறக்கணித்தார் அண்ணன் எடப்பாடியார். அப்புறம் எப்படி செல்லூர் ராஜுக்கு ஓட்டு போடுவான்? அவர் தேவர் தானே, ஓட்டு போடல. இவர் ராஜன் செல்லப்பாக்கு எப்படி ஓட்டு போடுவான்? அவரும் தோத்தாரா? அதோட உதயகுமார் ஆட்டம் எங்கள் எதிர்க்கலாம் உட்கார மாட்டான். அவன் மாணவர் அணி செயலாளர் கலைராஜ் அண்ணன் எங்கள் எதிர்க்கலாம். அவன் தோத்தானே. அதாவது அந்த சமுதாயத்தில் கொலை வெறியோட இருக்கிறாங்க எடப்பாடி மேலே. ஒரு டிடிவி மட்டும் சேர்த்ததுனால வெற்றி பெற்றுவாரா? போய் நிற்கிறான் திமுக போய் நிற்கிறான் ஓபிஎஸ். அவனை போய் ஜெயிக்கிறான் அந்த ஆள் போடியில். இங்கே ஒருத்த நாட்டில் போய் இப்போ இந்த கட்சி மாதிரி போய் 1 மாதத்துக்கு முன்னாடி போய் கட்சி மாதிரி போய் நின்று ஜெயிக்கிறாங்க.
ஆனால் இங்கே சீசன்டாக இருக்கக்கூடிய யாரும் ஜெயிக்கல சார். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போய் சேர்ந்தது நியாயன்றாங்க. அதில் கூட தப்பு பண்ணார் அண்ணா வைத்தியலிங்கம். நான் நேரடியாக சொல்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் என்கிட்ட விஜய் பேசினாங்க, வாங்க நம்ம கூப்பிடுறோம். அதுக்குள்ளே செங்கோட்டையன் பேரை சொல்லி செங்கோட்டையன் வராதுன்னு சொன்னாருன்னு சொல்லி நம்ம தான் பேசியாச்சு. அது ஒரு டிவி சேனல் மூலிமா தான் பேச்சுவார்த்தை நடந்து இவங்களாம் அழைச்சிட்டு வாங்க பண்ருட்டியார் வைத்தியலிங்கம் யார் ஓபிஎஸ். நீங்கள் அவங்க போயிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும்? ஒரு மினிஸ்ட்ரி கிடச்சிருக்கும், இன்னொரு 50 தொகுதி சேர்த்து கிடச்சிருக்கும். சரி, இப்போது தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னா சபாநாயகராக செங்கோட்டையன் அவர்கள் தான் சபாநாயகராக இருக்காரா, அண்ணன் செங்கோட்டையன் துணை முதல்வராக கொடுக்குறாங்களா, இல்லை மந்திரியாக தராங்களா? ஆனால் மந்திரி உறுதி, அந்த கேபினெட்டும் உறுதி அவருக்கு சபாநாயகர். ஆனால் நம்மளை பார்த்தா இன்றைக்கி வந்து அது வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அண்ணன் துரைமுருகனுக்கு அப்புறம் இன்னைக்கு சீனியர் யாரானா அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் தான். இது 9வது முறை எம்எல்ஏ. ஆமாம், அதாவது தமிழ் இந்தியாவிலேயே இது அதிகபட்சமாக துரைமுருகன் ஜெயிச்சிருந்தாருன்னா போயிடுச்சு அந்த வாய்ப்பு. இப்போ அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். யார்? செங்கோட்டையன் அண்ணன். எல்லா எம்எல்ஏங்களும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அளவுக்கு மூத்தவர் யாருன்னா செங்கோட்டையன். அவரை போய் ஒரு ஒருமையில் பேசுறது, அதெல்லாம் பேசுறது அசிங்கப்பட்டுருவேன். உன்னுடைய வீடியோலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு. இப்போ ஃபைனலாக ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் ஸ்டாலினுடைய வருத்தத்தோடு பார்க்குறேன். விஜய்க்கு வந்து அதே நேரத்தில் வாழ்த்தும் சொல்கிறேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் தவழ்ந்து வந்த அந்த குட்டி இன்றைக்கி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குதுன்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கிறேன். லஞ்சம் இந்த 2 கட்சிக்கும் இன்னும் கெட்ட பேர், ஊழலற்ற ஆட்சி தரணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ஊழலற்ற ஆட்சியை நடைபெற அவளை வாழ்த்துக்கள் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை. அதேமாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு என்னென்னா இந்த தோல்வி நிரந்தரம் கிடையாது. நீங்கள் இந்த முறை ஆட்சி பண்ணது மக்களிடத்தில் குறிப்பாக பெண்களிடத்தில் ரொம்ப செல்வாக்காக தான் இருந்தது. கலைஞர் ஐயாவுக்கு 4வது ஆண்டு முடிஞ்சவொடனே ஒரு கெட்ட பேர்லாம் வரும். ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் இருக்காருன்னா இல்லை. ரெண்டுமே இல்லாமல் இப்படி போனதுக்கு உங்களுடைய அறியாமை, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் மாப்பிள்ளை, உங்கள் புள்ள தளபதி சேகர் பாபு, அப்புறம் இவங்கெல்லாம் பேச்சு கேட்டுன்னு நீங்கள் வந்து ஒரு மாயையே உங்களை சுற்றி இன்னும் நிதர்சனமான நீங்கள் வந்து நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் மட்டும் பண்ணீங்களே தவிர நீங்கள் மக்களுக்கு செய்ததையோ இல்லை அடுத்து வரும்போது செய்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வாட்டி சரியாக அரசியல் ரீதியாக முன்னெடுக்கலை. குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குளத்தூர் தொகுதியை கூட சரியாக நீங்கள் மக்கள் தேவை என்னன்னு புரிஞ்சுக்காமல் மக்கள் தேவைக்கு இல்லாததாக சில விஷயத்தை நீங்கள் திணிச்சிங்க. அதுவும் குறிப்பாக அந்த காவல்துறை கஞ்சா புழக்கம், இந்த கற்பழிப்பு, அதே மாதிரி லான் ஆர்டர், போலீஸ், மொத்தம் இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்தது காவல்துறை ஐஏஎஸ் அதிகாரி. முழுக்க நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியை முழுமையாக நம்பினதுனால தான் வாஷ் அவுட். காரணமே உங்களுடைய செயல்பாட்டில் தனிப்பட்ட முறையில் எந்த குறைபாடுகளும் மக்கள் மத்தியில் இல்லை. அதனால் இந்த தோல்வி வந்து தளபதி ஸ்டாலினுக்கு நிரந்தரம் இல்லை. மிக விரைவில் அவர் வந்து மீண்டு எடுத்து வருவார். இந்த கொளத்தூர் தொகுதியில் பிஜேபிக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் வரக்கூடாது, எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது நினச்சாங்க. அது நிறைவேறிச்சு. டெல்லியா தமிழ்நாடான்னு ஒரு இந்த அரைக்கோவில் ஒரு விட்டுருக்க தேவையில்லை. உள்ள பாபு வந்து அடிச்சுட்டு போயிட்டார். ஆமாம், இது நீங்களுக்குள்ளே சண்டை போட்டு டெல்லி டெல்லி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சண்டை போட்டு இருக்கிற கேப்பை வந்து மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் அவங்கள விஷயத்தில் இந்த செந்தில் பாலாஜி அறவேற்காடு பேச்சை கேட்டுட்டு அந்த 41 பேர் கொலை சம்பவம், சரியாக போதிய பாதுகாப்பு கொடுக்காதது, இதெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு வந்து போலீஸ்னால தான் மைனஸ். அவங்கள நம்ம கட்டுப்படுத்த தேவையில்லை. ஜனநாயக படத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தடை விதிக்கிறது, பிரச்சாரம் பண்ணவே அவங்கள விடலை. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அவர் போவே இல்லை, எல்லா போகாத தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபைனலாக ஒரு கேள்வி, சீமான் சார், சீமான் என்றைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சராக வராமல் போக மாட்டார் சார். இன்றைக்கி இல்லை, ஆனால் நாளைக்கு வருவார். யார்? சீமான் கண்டிப்பாக வருவார், எழுதி வச்சுங்க. தமிழ்நாட்டோட கசட்டில் அவர் ஒரு நாள் வந்து முதலமைச்சர் பதவியில் ஏறாமல் போக மாட்டார். அவரும் கொஞ்சம் நெளிவு செலிவோடு போகணும். ஒரே மூட்டை தளபதி இவராவது என்ன சொன்னார், தாவேக்காவது கூட்டணி மந்திரி சபைக்கு தயாரினார், அதை கூட சொல்ல மாட்டார். யார்? சீமான். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அவர்கிட்ட. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னா விஜய் கூட இன்றைக்கி வந்து விஜய்க்கு அடுத்தபடியாக இளைஞர்கள் மத்தியிலையும் இளம்பெண்கள் மத்தியிலையும் ஆதரவு யாருக்கடா இருக்குதுன்னா சீமானுக்கு இருக்குது. ஆனால் அது என்னன்னா, சீமானுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். திமுகவும் அதிமுக வரக்கூடாது, ஆனால் சீமான் போட்டால் ஜெயிக்க மாட்டார். ஜெயிக்காதவருக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும், இந்த முறை இவருக்கு போடுவோம், அடுத்த முறை இவர் சரியில்லைன்னா நம்ம சீமானுக்கு போடுவோன்றது. சீமானை வந்து ரிசர்வில் தான் மக்கள் வச்சுருக்காங்க. சீமானை வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்க. எடப்பாடி மாதிரி திமுக மாதிரி முற்றிலும் அகற்றவில்லை. மக்கள் முதல்ல சீமான் இன்னும் சார் நீங்கள் பாருங்கள், இந்த வாட்டி சரியான ஓட்டு ஓட்டு சதவீதம் கவுண்டிங் முடிச்சு வரும்போது சீமான் வந்து போன வாட்டி வாங்கின ஓட்டை கிட்டத்தட்ட ரிட்டர்ன் பண்ணுவார்.
இவ்வளோ அலையில் கூட இந்த விஜயோட அலை அடித்து சுனாமி அலை மாதிரி வந்து அடித்து எல்லாத்தையும் பரட்டி எடுத்து சீமானோட ஓட்டு வங்கி நிற்க பாருங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164